ஸ்ரீ மேல்கோட்டை திருத்தல மகாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், கர்நாடகாவின் புனித பிரதேசத்தில் யாதவாத்ரி என்று அழைக்கப்படும் மலை உள்ளது. அருளும் மலையும் புனித மலைக்கு சமம். விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் தாதுக்களால் அலங்கரிக்கப்பட்ட குகைகளில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சித்தர்கள் மற்றும் வித்யாதரர்களின் பெண்கள் எப்போதும் தெய்வங்களுக்கு அழகாக இருக்கிறார்கள். அங்கே புலன்களை வென்ற முனிவர்கள் கோவிந்த பகவானை தியானிக்கிறார்கள். அவர்கள் 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை உச்சரித்து தொடர்ந்து துறவரத்தில் இருந்தனர். சிங்கங்கள் மற்றும் பிற வன விலங்குகள் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. யாதவர்கள் அந்த மலையில் பெரிய முனிவர்கள் முன்னிலையில் பலவிதமான மரங்கள் நிறைந்து பல்வேறு பறவைகள் வசிக்கின்றன. யாதவ மலை பல்வேறு விலங்குகளின் கூட்டங்களால் பிரகாசமாக ஜொலிக்கிறது. அது பலவிதமான பழங்கள் நிறைந்ததாகவும் விதம் விதமான மலர்களால் மனம் வீசுவதாகவும் இருந்தது. யாதவர்களின் மலையானது புல்லால் அழகாகவும் கருமையாகவும் இருக்கிறது. அவருடைய சன்னதி பெரும் பாவங்களை அளிக்கும் புண்ணிய ஸ்தலமாகும். இது கல்யாணம் என்று நன்கு அறியப்பட்டு ஐஸ்வர்யத்தை அளிக்கிறது. அது தூய ஸ்படிகம் போலவும் தூய்மையாகவும் தேன் போலவும் இருந்தது. அந்த அருள்மிகு ஏரியின் இனிய நீர் தாமரை வனத்தில் அன்னமும் கொக்குகளும் வசிப்பதாக தோன்றுகிறது. கல்யாணம் என்று அழைக்கப்படும் இரத்தின படிகள் கொண்ட அழகிய ஏரி அது. தேவர்கள் நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்ட ஏரியில் நீராட விரும்புகிறார்கள். நித்திய நலம் தரும் இவ்வுலகில் மனிதர்களை பற்றி என்ன பேச வேண்டும்? பாராயணம் செய்து பார்த்து தெளித்து நீராடினால் இந்த புனித ஸ்தலமானது உண்மையில் மனிதர்களுக்கு நலன்களை அளிப்பதாகும். கல்யாண தீர்த்த கரையில் கலியின் பாவங்கள் நீங்கும். பார்ப்பதற்கு இன்பம் தரும் ஒரு பெரிய கருப்பு உறைவிடம் உள்ளது. அவர் தேவர்களின் கடவுள். வசுதேவர் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஆகியவற்றை வைத்திருக்கிறார். தன்னை அங்கே பிரசன்னமாக்கி தன் பக்தர்களுக்கு இஷ்டமான பலன்களை அருள்கிறார். இறைவனின் சேவையில் ஈடுபாடு கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்கு மகிழ்ச்சி அடைகிறார்கள். அறிவும் பற்றின்மையும் கொண்ட அவர்கள் முதலில் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். பாகவதர்கள் கூறினார்கள், எதுமலையில் பகவான் வாசுதேவர் எப்போது யாரால் நிறுவப்பட்டார்? தலை சிறந்த ஆசிரியரே, நாங்கள் கேட்க விரும்புவதை எங்களிடம் கூறுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், ஒரு காலத்தில் எதுக்களில் முதன்மையான பலதேவன் மிகவும் வலிமையானவன். புனித தலங்களுக்கு யாத்திரை செய்துவிட்டு நைமிச வனத்தை அடைந்தான். அங்கே அமர்ந்திருந்த மகா முனிவரின் சீடரை பார்த்தார். பிராமணர்களின் முனிவர்கள் வியாச தேவரின் சிம்மாசனத்திலும் அதற்கு முன்னும் அமர்ந்திருந்தனர். இந்த விலோமஜா கூட அடக்கமில்லாதவள் ஆயிற்றே. பிரம்ம ரிஷிகள் முன்னிலையிலும் ஏன் மீறுகிறார்? அத்தகையவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தின் எல்லைகளை உடைக்க விரும்புகிறார்கள். புத்திசாலிகள் என்று நினைக்கும் முட்டாள் மனிதர்களை கொல்லவே நான் இறங்கினேன். அத்தகைய பொல்லாத ஆன்மாக்களுக்கு அறிவு பணிவு அளிக்கிறது. இவ்வுலகில் எப்பொழுதும் அடக்கமாக இருப்பது உண்மையில் வைணவத்தின் பண்பாகும். வேதமும் நினைவாற்றலும் எனது கட்டளைகள். அவற்றை மீறும் எவரும் அவ்வாறே செய்வார்கள். என் கட்டளைகளை மீறுபவன் எனக்கு துரோகியாவான். என் பக்தன் கூட ஸ்ரீ வைஷ்ணவன் அல்ல. அவனை கொல்வதே சரியான செயல் என்றால், இதுவே உலக போதனை என்றால், தன்னை பிராமணன் என்று நினைக்கும் இந்த பெருமையுடைய மனிதனின் தலையையே வெட்டி விடுவேன். இவ்வாறு பேசிய ராமன் விளையாட்டாக ஒரு குசப்புல்லின் நுனியால் தலையில் அடித்தான். கருணை கடல் அவரை துண்டித்தது. அவர் தவறு செய்தவரை கொல்வதை தவிர்த்தார். எல்லா முனிவர்களும் ஐயோ ஐயோ என்று கதறினர். ராமரும் முனிவர்களை வணங்கி அவர்களின் குற்றங்களை மன்னித்தார். ராமர் கூறினார், அறிவில்லாதவன் செய்யும் இந்த பாவம் ஒரு பிராமணனை கொன்றது போன்றது. தலைவரே, இந்த பாவ செயலுக்கு பரிகாரம் கூறுங்கள். முனிவர்கள் கூறினார்கள், ராமரே,
தாமே சங்கர்ஷ்ணர், தாமே எல்லா அழிவுக்கும் காரணம், தாமே தலைவர், தாமே பகவான், தாமே இவ்வுலகில் இறங்கிய போது உன் பாவம் எங்கே? ஸ்ரீராமர் கூறினார், அறிவுரை இல்லாதவன் செய்யும் இந்த பாவம் ஒரு பிராமணனை கொன்றது போன்றது. தலைவரே, இந்த பாவச் செயலுக்கு பரிகாரம் கூறுங்கள். முனிவர்கள் கூறினார்கள், ராமரே, தாமே சங்கர்ஷ்ணர், தாமே எல்லா அழிவுக்கும் காரணம், பகவானே தாம் இவ்வுலகில் இறங்கிய போது உமது பாவம் எங்கே? பகவான் ஹரி, ராமர் மற்றும் கிருஷ்ணரின் நாமங்களை உச்சரிப்பவர்கள் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் சந்தேகத்திற்கிடமின்றி அழிக்கப்படுகின்றன. ஆயினும் உலகிற்கு போதிப்பதற்காக பிராயச்சித்தம் தங்கள் விருப்பம். யாதவரே, தங்கள் பாவத்திற்கு பரிகாரம் செய்வோம். தலைவரே, தயவு செய்து பாரதத்தின் புனித பூமிக்கு யாத்திரை செய்யுங்கள். புனித ஸ்தலங்கள் மனிதர்களின் பாவங்களை போக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு ஸ்ரீராமர் தனது குடும்பத்தினருடன் உரையாற்றினார். உலகையும் புனிதமாக்கி புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார். எதுக்களின் தலைவன் புண்ணிய ஸ்தலங்களின் அங்கும் இங்கும் அலைந்தார். கல்யாண தீர்த்தத்தால் சூழப்பட்ட யாதவ மலையை அடைந்தார். பிராமணர் கொல்லப்படுவதை தடுக்கும் கல்யாண தீர்த்தத்தில் நீராடிய பிறகு கலப்பையை ஏந்திய பலதேவ உயர்ந்த ஆனந்தத்தை அடைந்தார். யாதவ மலையின் உச்சியில் நரசிம்மரை கண்டார். பெரும் பராக்கிரமம் கொண்ட ஸ்ரீராமபிரான் தன்னை சாதித்து கொண்டதாக உணர்ந்தார். கல்யாண தீர்த்தக்கரையில் சிறந்த கல்யாண நகரம் உள்ளது. பிராமணர்களை உருவாக்கி அங்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களை நிறுவினார். அந்த மலையின் நடுவில் வாசுதேவரின் இருப்பிடத்தை கட்டினார். இவ்வாறு அவரை நிறுவிய அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானை பய பக்தியுடன் வணங்கினார். ராமருக்கு பிரியமான ஸ்ரீகிருஷ்ணரை ராமர் விதித்த சடங்குகளின்படி நிறுவினார். இதனால் அவர் தமது பக்தர்கள் மற்றும் அடியவர்களுடன் தினசரி திருவிழாக்களை கொண்டாடினார். கடந்த காலத்தில் கிரீடம் தெய்வீகமானது மற்றும் அற்புதமானது. அது திருப்பார்கடலில் இருந்து பிறந்தது. ஸ்ரீகிருஷ்ணரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் வைத்திருந்த கிண்ணத்தை ஸ்ரீராமர் கொடுத்தார். இதனால் எதுக்களின் மகிழ்ச்சி பட்டா நிறுவலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ராமபிரானின் பிரியமான மகிழ்ச்சியுடன் துவாரகைக்கு திரும்பினார். இது எது வம்சத்தை சேர்ந்த சத்திரியர்களால் ஆளப்பட்டது. இது நலன்புரி நகரமாகவும் ஆண்களுக்கு நலனை கொண்டு வருவதாகவும் உள்ளது. ராமபிரான் தன் மகனிடம் எப்போதும் பாசம் கொண்டவர். ஸ்ரீராமனுக்கு பிரியமானவர். மீண்டும் மீண்டும் அவரை காண யாதவர்களின் மலைக்கு வந்தார். வைஷ்ணவர்களில் சிறந்தவரே, யாதவாஞ்சலத்தின் மகத்துவத்தை நான் விவரித்தேன். முடிவில்லாதவற்றையும் சேகரித்து இன்னும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? கலியுகத்தில் யாதவ மலையில் ராமனின் பிரியத்தை காண்பவர்கள் அந்த மனிதர்கள் உலகிலும் பாக்கியவான்கள். மேல்கோட்டை திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.